ஹலோ ஆல் வணக்கம் பீடா. உங்களுடைய முத்துப்பாண்டி கோட்டையில மேட்ச் முடிஞ்சிச்சு. மொத்தமா முடிஞ்சிச்சு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 3-1 படுதோல்வி அடைஞ்சிருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா. உங்களுடைய கருத்து என்ன? நான் போன தடவை சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? வெல் பிளேடு சவுத் ஆப்பிரிக்கான்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல சொன்னீங்க. சரி, உங்க பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதே மாதிரி போன மேட்ச் முடிஞ்ச உடனேயும் சொன்னேன், ஒரு மேட்ச் ஃப்ளூக்ல ஜெயிச்சாங்க. நிறைய பேர் கோவப்பட்டாங்க. என்ன சார் நீங்க ஃப்ளூக்ல ஜெயிச்சாங்கன்னு எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு. அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வியூவர்ஸும் பார்ப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கால டாஸ் ஜெயிச்சிங்கன்னா 20% மேட்ச் உங்க பாக்கெட்டுக்குள்ள. என்ன அழகா டாஸ் வின் பண்ணி சிமிலர் கண்டிஷன்ஸ் டு பிரிட்டோரியா பேட்டிங் ஆடி 283 அடிச்சு டெசிமேட் பண்ணாங்க பாருங்க. இந்த போன ப்ரிவியூல ஒரு மலரும் நினைவுகளுக்கு கொண்டு போனேன். அதாவது போன வருஷம் 201 அடிச்சாங்க. 201 அடிச்சுட்டு 92 ஆல் அவுட் ஆனாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு. மலரும் நினைவுகள் தானே ராஜா. நீ சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்டரு, இன்னைக்கு அதை வாழ்ந்துரு அப்படின்ட்டாங்க. அதாவது 2 பாயிண்ட் வாண்டரஸ்ல முத்துப்பாண்டி கோட்டன்றதுனால சொல்றேன். பவர் பிளேல சேலஞ்சிங்கா இருக்கும். பவர் பிளேல நீ விக்கெட் எடுத்தே ஆகணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேல நீ ஸ்ட்ரைக் பண்ணலன்னா கும்மா குத்து குத்திடுவாங்க. பாயிண்ட் நம்பர் ஒன். 6 ஓவருக்கு 73 ஃபார் 1 இந்தியா, 6 ஓவருக்கு 30 ஃபார் 4 சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் 11 ஓவர்ஸ்ல 2 விக்கெட்ஸ் ஆர் லெஸ் நீங்க இருந்தீங்கன்னா ஸ்கோர் அப்படியே டபுள் ஆகும். இந்தியா 11 ஓவர்ல 141, அடுத்த 9 ஓவர்ல 142, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 283. அவங்க 20 ஓவர் ஆடி 283 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. 20 நிமிஷம் கழிச்சு இவங்க ஆடுறாங்க, ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டு. ஓகே, பாயிண்ட் நம்பர் ஒன் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேரு பெத்த பேரு அப்படிம்பாங்க தெலுங்குல. எனக்கு சரியா தெலுங்கு தெரியாது, தெரிஞ்சதை சொல்றேன். ஜெரால்டு கூட்ஸியே, மார்க்கோ ஏன்சன், ஆண்டிலே சிமிலானே, ஒரு 22 ஃபாஸ்ட் bowler வச்சு ஆடினாங்க. 1.5 ஃபாஸ்ட் bowler வச்சு சோழியை முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா இந்தியா. லென்ஸ் என்ன? இப்ப நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். ஹர்திக் பாண்டியா ஒரு மெயின் ஃபாஸ்ட் bowler நீங்க சொல்லுவீங்களா, இல்லைன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் who will come and support the ball அப்படின்னு சொல்லுவீங்களா? வாட் கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் இஸ் ஹர்திக் பாண்டியா அக்கார்டிங் டு யூ? அதான் ஒன்றதுதான். இப்ப வியூவர்ஸ் நான் கமெண்ட் பார்த்தேன். நிறைய பேர் நான் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அது ஓகே. பட் இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா ஒத்துக்கலன்னு முடிவு போயிடாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரோ பேட்டிங் ஆல்ரவுண்டரோ இப்போ ஆல்ரவுண்டர் தான். அவுட் பார்க்கணும்னு சொல்ல முடியாது. ஒன்றரை பவுலர் தான் நீங்க சொல்ற மாதிரி. அதை நான் அக்ரி பண்ணி தான் ஆகணும். இப்போ ஹர்திக் பாண்டியா இஸ் அ வெரி கேப்பபிள் போலர். அவர் டெஸ்ட் ஆடணும் நான் கூவிக்கிட்டே இருக்கேன். he can bowl 140. பட் உங்களுக்கு இந்தியா இந்த பும்ரா, ஷமி, சிராஜ் இவங்கெல்லாம் இருக்கும்போது எத்தனை டைம் ஹர்திக் பாண்டியா ஓபன் த போலிங் அக்கார்டிங் டு யூ? நீங்க பதில சொல்லுங்க, வியூவர்ஸும் பதில சொல்லட்டும். நீங்க எத்தனை தடவை ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி மெயின் போலர்ஸ் இருக்கும்போது செகண்ட் ஓவரோ ஃபர்ஸ்ட் ஓவரோ எத்தனை தடவை போட்டு நீங்க பார்த்திருக்கீங்க சொல்லுங்க. அவர் கேப்டனா இருந்தா அவர் போடுவார். இடம் பிடிச்சி நியூ பால்ல போட்டு நான் பார்த்திருக்கேன். டெத்ல விக்கெட் எப்ப விழுக போதோ வகையா அப்ப நிறைய ஃபீல்டர் லெக்ஸைல் வச்சுட்டு ஷார்ட்டா போட்டு ஸ்லோபால் எல்லாம் போட்டு விக்கெட் எடுத்து பவுண்டரியில கேட்ச் தான் பார்த்திருக்கேன். மற்றபடி ரெகுலரா ஷம்மி பும்ரால இருந்தாலும் போட மாட்டாங்க. பின்னஸ் கிரேவ்யார்டு அப்படின்னு சொன்னோம், அதை நீங்க திருப்பி திருப்பி சொன்னீங்க. 3 ஓவர்ல 42 மகராஜ், 2 ஓவர்ல 34 மார்க்ராம. அதுக்கப்புறம் அந்த மைக் பிரியர்லி மூவ் ஒன்னு பண்ணாங்க. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் கொடுக்குறாங்களாம் போலிங்க. பின்னஸ் கிரேவியார்டுன்னு சொல்லியிருக்கோம், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸுக்கு போலிங் கொடுக்குறாங்க. நம்மளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பொருளை எடுத்து அவங்களே போட்டாங்க. பின்னஸ் 9 ஓவர்ல இந்த கிரேவியார்ட்ல 76 ரன், 5 விக்கெட். ஓகே, உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட தேர்ட் சீமர் ஆன் அ பிச் லைக் திஸ் இஸ் ரமன்தீப் சிங். அவரு இவ்வளவு ஸ்விங் பண்றாரு ரமன்தீப் சிங். ஓகே, இப்ப ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா எப்படின்னா பேட்லயே படமாட்டீங்க. நான் 30 ரன் கால் அவுட் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். பும்ரா, ஷமி இன்னும் 2 பேர் இங்க ஆடினா 22 ஆல் அவுட். சோ இப்ப நான் என்ன கேட்கறேன்னா உங்களுக்கு இன்னிங்ஸ் இவ்வளவு கொடுத்துருக்கணும். இன்னொரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்தா அடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இல்ல. இப்ப நான் உங்களை கேட்கிறேன் அதுதான். இப்ப இந்த கண்டிஷன்ஸ் இவ்வளவு இதுவா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். வாண்டரஸோட இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போன தடவை சொன்னதே தான் திருப்பி சொல்றேன். 6 ஓவர் 2 இன்னிங்ஸும் பால் பெண்டுலம் மாதிரி அலையும்.
உங்களுக்கு எப்படி இந்த சீம் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான லென்த் போடுறதுன்னு தெரிஞ்சீங்கன்னா அந்த 6 ஓவர்ல பிளாஸ்ட் அவுட் ஆயிடுவீங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொன்னேன். ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் 70 கால் அவுட் ஆனாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட ஃபர்ஸ்ட் ஆடி. இப்ப நாங்க இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஜெயிச்சோம். அந்த டைட்டன்ஸ் ஒரு டீம், ஸ்ட்ராங்கஸ்ட் டீம், 7 இன்டர்நேஷனல், டனவன் ஃபெரேரா, ஹென்ரிக் கிளாசன், டிவால்டு பிரேவிஸ், ஆண்டிலே பெக்லுக்வாயோ, ஜிரால்டு கூட்சிய, தப்ரேஷ் சாம்சி எல்லாரையும் இட்டுக்குன்னு வந்தாங்க. 2 தரையா அவங்க தான் பேட்டிங் ஆடினாங்க. 115 ஆல் அவுட், 119 ஆல் அவுட், ஒரு இடி இடிச்சு ஜெயிச்சோம். உங்களுக்கு லென்ஸ் என்ன, உங்களுக்கு கரெக்டா அதுவும் என்ன, இறங்கி இறங்கி வராங்க. மரியாதை கொடுக்கல இன்னைக்கு போலிங்க. இறங்கி இறங்கி வராங்க. 2 அடி அடிச்சோட என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல. 2027 வேர்ல்ட் கப் இங்க நடக்க போகுது. அதே மாதிரி போன வருஷமும் இந்தியாவோட ஆடும் போதும் இதே டெசிஷன் பண்ணி தான் தோத்தாங்க. ஒன் டே சீரீஸ் ஆடும் போதும் இதே மாதிரி டெசிஷன், பால்ல வந்து டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 150 ரன்ல தோத்தாங்க. உங்களோட கண்டிஷன் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிளேஸ் டு மாஸ்டர் கண்டிஷன்ஸ். அந்த இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மோரர்லெஸ் வந்து சேமா இருக்கும். நீங்க பங்களாதேஷ் போங்க, ஸ்ரீலங்கா போங்க, பாகிஸ்தான் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, நியூசிலாந்து போங்க, ஒரே 1 or 2 கிரவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், பயங்கர இதுவா இருக்கும். மற்றதெல்லாம் ஒரே பேட்டர்ன் தான் உங்களுக்கு. இந்த இந்த பேட்டர்ன்ல நீங்க எப்படி ஆடணும், அந்த பேட்டர்ன்ல எப்படி ஆடணும். சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஒவ்வொரு தடவையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டர்பன் எப்படி இருந்தது, பி எப்படி இருந்தது, செஞ்சுரியன் எப்படி இருந்தது, வாண்டரஸ் எப்படி இருந்தது, இந்த ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு வந்து, அதுவும் டாஸ் ஜெயிச்சிங்கன்னா 20% உங்க பாக்கெட்ல சார் மேட்ச். அதை நீங்க இது பண்ணலன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. திலக் சொன்னது அப்சல்யூட். அந்த மைக்கேல் பேவன் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்துல, அவர் அவுட்டே பண்ண முடியாது. 60 ஆவரேஜ் வச்சிருந்தாரு, அப்படியே ஆடினே இருப்பாரு. இவர் அடிக்கிறாரு, மைக்கேல் பேவன் மாதிரி ஆடுறாரு, அவுட்டே பண்ண முடியல. he deserves to be in the Indian T20 squad. பிளேயிங் லெவல்ல வர முடியலன்னா கூட he should be in the T20 squad. சஞ்சீவ் சாம்சன் இதுதான் பாருங்க, இப்ப திருப்பி ஒரு 100 அடிச்சார். நீங்க தான் சொன்னீங்க 2 100 அடிச்சாரு, 2 0 அடிச்சிருக்காரு, இப்ப 100 அடிக்க போறாருன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே அடிச்சிட்டாரு. அபிஷேக் சர்மா எப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்திருக்கணும், அபிஷேக் சர்மா ஆடி இருந்தா 300 பர் நோலாஸ் ஆயிருக்கும் 20 ஓவர்ல. கரெக்ட். 20 ஓவர் நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 36 ரன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. எஸ் வெல் செட்டில்டு, டிட் ஆல் த ஹார்ட் ஒர்க் இன் சீயிங் த்ரூ த பவர் பிளே. கரெக்டா வந்துட்டு பெனல்டிமேட் பால பவர் பிளே அவுட் ஆயிட்டார். 160 அடிச்சிருப்பாரு அபிஷேக் சர்மா இருந்திருந்தாருன்னா. இப்ப ஸ்கோர் பாத்தீங்கன்னா 302 ஃபார் நோலாஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ஏதோ ஒரு பாப்பா நியூகினியும் செர்பியாவும் ஆடுற மாதிரி இருந்திருக்கும். இத விட அதுவும் இப்ப திருப்பி இப்படியும் இந்த அளவு நீங்க அடி வாங்கியும் செஞ்சுரியன்ல ஒட்டினில் பாட்மேன் ஆடாம அந்த ஆண்டிலே சிம்லானேவை வந்து நம்பர் 8ல வச்சு இவங்க ஜெயிச்சிருவாங்களாம் மேட்ச். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிளேயிங் காம்பினேஷன் என்னன்னு தெரியல, ஆப்போனன்ட்ஸ் போட கிராக் பண்ண தெரியல, உங்க கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ணா உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் எப்படி போடுறதுன்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? நீங்க ஜெயிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க ஒரு ஒன் டே ஜெயிச்சதே பெரிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா டிஷர்ட் போட்டு தான் பேசுறாங்க, வேலை முடிச்சுட்டு தான் வரேன் நான். நியாயம்ன்றது நியாயம். யூ டிசர்வ் டு லூஸ் 4-0. எப்ப போய் இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல போய் நீ 3-0 தோத்தியோ, யூ டிசர்வ் 4-0. யூ பிளேயிங் எ பெட்டர் டீம். உங்களுக்கு எல்லாம் விமோச்சனமே கிடையாது. கிரிக்கெட் T20 கிரிக்கெட் இஸ் செஸ். அதை நீங்க கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அடி மேல அடி வாங்கிட்டு இருப்பீங்க. எனக்கு என்ன தெரியுமா, இதே மாதிரி பாகிஸ்தானோடயும் ஸ்ரீலங்காவோடயும் WTCல டாஸ் ஜெயிச்சு குளறுபடி பண்ணுவாங்க பாருங்க. இது ஹர்ஷதீப் சொல்லுங்க, நீங்க ட்வீட் போட்டீங்க அவர் பவுலிங் பத்தி சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். அந்த மாதிரி நான் 2009ல இருந்து நான் இங்க இருக்கேன், 15 வருஷமா இருக்கேன். ஒரு ஒரு கோடி மேட்ச் பார்த்திருப்போம் வாண்டரஸ்ல. அதாவது அந்த இவரு பிரகாஷ் ராஜ் சொல்லுவாரு விக்ரம, டேய் யாரா நீ, சிவாஜி பார்த்திருக்கு, எம்ஜிஆர் பார்த்திருக்கு, கமலஹாசன் பார்த்திருக்க, ரஜினி பார்த்திருக்க, உன் நடிப்பு வேற லெவல்ரா அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப இந்த இந்த மாதிரி 2 பக்கமா விட்டு டேல் ஸ்டெயின், தில்லாலங்கடி எல்லாம் பார்த்திருக்கேன் நான். மிச்சல் ஸ்டார்க்கு, டேல் ஸ்டெயின் நான் பார்க்காத ஆளே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க, கண்டிஷன்ஸ் ஆஃப் த பிச்சு சேஞ்ச் ஆயிடுச்சா? ஒரு இன்னி அளவு கடுகளவும் சேஞ்ச் ஆகல.
ஸ்கில்லு தான் டிஃபரன்ஸ். நீங்க ஒரு பக்கம் இந்த ஆண்டி லெசிமலானே ஜெரால்டு கூட்சியே, அதனால வந்து உங்களுக்கு அப்படி தெரிஞ்சதே ஒழிய கரெக்டா அவங்க 6 ஓவர் அவங்களும் போட்டிருந்தாங்கன்னா தேவோட நிப்ட விக்கெட் டூ இந்தியாவோட பீன் அண்டர் பிரஷர். தே டோன்ட் நோ வாட் டு டூ வென் இந்தியா வென் கேமரன் டாக்ஸ். இந்த மாதிரி ஒரு கிளாசிக் ஃபாஸ்ட் bowling வாண்டரஸ் T20ல ஸ்டார்க்லாம் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்காருங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சட்டா பஞ்சாப் அவர். பெரிய ஸ்கில் டிஃபரன்ஸுங்கிறீங்களே, போன மேட்ச் 10 ரன்ல தான் தோத்தாங்க, இந்த மேட்ச் எப்படி 135 ரன் தோத்தாங்க அப்புறம்? நான் தான் திருப்பி திருப்பி சொன்னேனே, 2 ஓவர்ல போன மேட்ச் 51 ரன் அடிக்கணும். இந்த மார்க்கோ ஆன்சன் வந்து ஸ்ப்ரிங் பேட் மாதிரி சிக்ஸ் அடிச்சதுனால மேட்ச் க்ளோஸ் மார்ஜின் மாதிரி இருந்தது. அவங்க மேட்ச்லயே இல்ல சவுத் ஆப்பிரிக்கா. 219 வந்த உடனே கோவிந்தா கோவிந்தா அவங்களுக்கு. அவர் வந்து திருப்பி இப்படி அடிச்ச 2 ஓவர்ல 51 எல்லாம் இப்படி உட்காந்து நான் உங்களை கேட்கறேன், 2 ஓவர்ல 51 எத்தனை தடவை சேஸ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்க? டப்பு டிப்புன்னு அவருக்கு பட்டு ஒரு 4 6 கனெக்ட் ஆன உடனே இந்த மார்ஜின் கம்மியானதுனால க்ளோஸ் மார்ஜின்ட்டாங்க. க்ளோஸ் மார்ஜின்லாம் கிடையாது, அதுவும் கும்பாங்குத்து தான் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு என்னன்னா, இப்ப வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் லென்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. போன மேட்சும் அவர் கொஞ்சம் லென்ஸை மிஸ் பண்ணாரு, இந்த மேட்சும் அவர் கொஞ்சம் லென்ஸை மிஸ் பண்ணாரு. அவர் மட்டும் லென்ஸை மிஸ் பண்ணாம இருந்திருந்தாருன்னா 90 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. போன மேட்சும் பாத்தீங்கன்னா 70 ரன்ல தோத்துருப்பாங்க. 84 for 4 டவுன் த பேரல், 137 ரன் அடிக்கணும் 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் இந்த கிளாஸனுக்கு 3 ஷார்ட் பால் போட்டாரு, டப்பு டப்பு டப்புன்னு 3 சிக்ஸ் அடிச்ச உடனே அப்படியே கொஞ்சம் மேட்ச் வந்த மாதிரி இருந்தது ஒழிய போன மேட்சும் என்னை பொறுத்த வரைக்கும் கன்வின்சிங் வின் ஃபார் இந்தியா. அந்த பி மேட்சும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் இந்த கட்டாந்தரையில 2 ஓவர்ல 6 ரன் 2 விக்கெட். அவர் இன்னும் 2 ஓவர் போட்டிருந்தாருன்னா இங்க அங்க ஒரு ஒயிட் வாஷ் வாங்கியிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு, இங்கேயும் ஒரு ஒயிட் வாஷ் வாங்கிட்டு மஞ்சள் முகமே வருக அப்படின்னு போயிருப்பாங்க. அது தவறிடுச்சு. இப்போ இப்ப என்ன சொல்லுவாங்க, வி ஃபாட் ஹார்டுன்னுவாங்க. நாளைக்கு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் போடுவாங்க. இல்ல இல்ல இப்ப இல்ல, ஹாட் ஆட் கிடையாது. மெயின் டீம் விளையாடல, செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் வச்சு ஆடணும்பாங்க. செகண்ட் டீமா? இப்படிதான் என்னப்பா சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். ஓகே, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், ஓகே, இந்த 5 பேரும் T20 வேர்ல்ட் கப் ஆடினாங்களா இல்லையா? இல்ல இல்ல, சாம்சங் ஸ்குவாட்ல இருந்தாரு, ஆனா ஆடல. சரி, அப்ப இந்தியா இது என்ன இந்தியா டி டீம்? நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த வேர்ல்டு கப்ல வந்துட்டு நீங்க நார்க்கிய வந்து அந்த நியூயார்க் பிச்சில் நான் சொல்றேன், இப்ப நான் த்ரோ டவுன் போட்டேன்னா எவனாலும் ஆடவே முடியாது அந்த நியூயார்க் பிச்சில். ஓகே, இந்த ஸ்டிக்கை வச்சு நான் த்ரோ டவுன் போட்டேன்னா ஒரு பால் யாராலும் பேட்டாலே ஆட முடியாது. அந்த மாதிரியான ஒரு பிச்சு அது நியூயார்க் பிச்சு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் உங்களுக்கு. அதை வச்சுன்னு இந்த நேபாள், பங்களாதேஷ், யூஎஸ்ஏ இவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு, நேபாள ஒரு ரன்ல ஜெயிச்சுட்டு பங்களாதேஷோட தோக்க வேண்டியது. நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு செமிஃபைனல்ஸ் வந்து ஒருத்தவன் மாட்டினான் ஆப்கானிஸ்தானு, 56 ஆல் அவுட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க வந்துட்டு நான் வந்து வேர்ல்டு கப் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் செகண்ட் டீம் ஆடுறேன்னு சொன்னா நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நிறைய பேர் அதான் கேட்கறாங்க, கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா செகண்ட் டீம் ஆடுறாங்க? இல்ல பிசிசிஐ உங்களுக்கு லெட்டர் போட்டாங்களா செகண்ட் டீம் ஆடுன்னு? இல்ல ககிசோராபாத் அவனி ஆடக்கூடாதுன்னு பிசிசிஐ தடை வச்சாங்களா? சொல்லினே இருக்கிறோம் கிளிப்புலை சொல்ற மாதிரி. யோ 220 பிச்சியா ஹை வெல்ட் செம்ம அடி, செஞ்சுரியன்லயும் வாண்டரஸ்லயும் போனோம், ஒட்டினில் பாட்மேன் ஆடியா ஆடியான்றேன். கேட்டா வந்துட்டு நம்பர் 8ல வந்து ஆண்டில சிம்னால வந்து சிக்ஸ் அடிச்சுடுவாரு, இதை கிளப்பிடுவாரு அதை கிளப்பிடுவாருன்னு தப்பான பிளேயிங்ல அந்த என்காபாவா ஆடிந்தால ஒரு 4 ஓவர் 45 ரன் போட்டிருப்பாரு. இவங்கெல்லாம் எப்படின்னா பாவம் அவங்க சிக்ஸ் அடிக்கிறாங்க, திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் கிரவுண்டுக்கு வெளியே போய் விழுது. அது நீங்க நடந்தெல்லாம் போய் எடுக்க முடியாது, ஆட்டோல போய் தான் பாலை ரிட்ரீவ் பண்ணோம். ஆட்டோக்காரன் என்ன சொல்றான், மீட்டருக்கு மேல 50 ரூபாய் கொடுன்றான். யோ அவ்வளவு தூரம் போய் விழுந்திருக்கு, 50 ரூபாய் கூட மீட்டருக்கு மேல, அப்பதான் பாலை ரிட்ரீவ் பண்ண முடியும்னு. அஹ்? நீங்க அந்த 4 ஓவர்ல 20 ரன்னோ 22 ரன்னோ என்காபா ஓகே ஆன் பி பிச் விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்க அவரை வந்து செஞ்சுரியன்ல டிராப் பண்ணீங்க, 219 கொடுத்தீங்க. நீங்க பாக்குறீங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் எப்படி இருக்கு, இவங்க போலர்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரிங் டீம்னா இப்போ ஒன்னே ஒன்னு சொல்லிக்கோங்க, நாங்க டாஸ் தோத்துட்டோம் அதனால வந்து அட்வான்டேஜ் போயிருச்சு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படி வேணா சொல்லிக்கலாம். நான் ஒரு ஹார்ட் கோர் சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டர். இஃப் எனி ஒன் இஸ் டெல்லிங் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் கம்பீட்டட் இன் த சீரீஸ், ஐ பெக் டு டிஃபர். அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சுதான் ஓசி மேட்ச் 4-0 ஆயிருக்கணும். எனக்கு மனசெல்லாம் வலிக்குது சொல்றதுக்கு, நான் திருப்பி சொல்றேன், எனக்குள்ள சவுத் ஆப்பிரிக்கா ரத்தம் தான் ஓடுது, சவுத் ஆப்பிரிக்காவை தான் சப்போர்ட் பண்ணுவேன்.
But if anyone are taking any credit away from Indian team by saying second team, இந்த team, அந்த team, I am very, very sorry. You are thoroughly beaten by a team which taught you a lesson in all departments. ஆமா, சூரியகுமார் கேப்டன்சி எக்ஸ்ட்ராடினரி. பிளேயர்ஸே ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறது? யோசிச்சு இந்த பாருங்க, இன்னொன்னு சொல்றேன். இந்த வாண்டரஸ் மாதிரி பிச்சுல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு. அபிஷேக் சர்மா வந்து ஒரு எக்கிட்டாரு. நோ மேட்டர் வாட், we have to give credit to him. 73 in 5.5. அவர் செல்பிஷான ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? காட்டாந்தர பிச்சு அவர் வந்திருப்பாரு. உள்ள வந்தாரா? வரல. அதுதான் தேசத்துக்காக ஆடுறது. திலக் வர்மா கேட்டாரா எனக்கு ஒன் வேணும்னு, ஒன் கொடுத்தாராம். அததான் சார் நான் சொல்றேன். கேப்டன் அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொல்லலையா ஒரு சிலர் பால பிடிங்கி போலிங் போடுவாங்கன்னு. அந்த மாதிரி இப்ப சூரியகுமார் யாதவ் பேடை கட்டி நம்பர் 3 போயிருந்தா யார் நிறுத்த முடியும்? இந்த 3 மேட்சும் அவர் ரன் அடிக்கல. திஸ் குட் ஹவ் பீன் an ideal thing for him to promote himself to go there and make some runs. அதை பண்ணாரா? பண்ணல. ரெண்டாவது, அந்த ஹை வேல்டுல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அக்ஷர் பட்டேல் நம்பர் 7 வர்றது கொஞ்சம் வீக். நீங்க தான் அதை ரைஸ் பண்ணீங்க. நம்பர் 7 வந்து அக்ஷர் பட்டேல் வர்றது ரொம்ப வீக்கா இருக்குன்னு. ரமன்தீப்பை கொண்டு வரணும். ஏன்னா ஆவேஷ் இன்னைக்கு ரமன்தீப் 3.3 ஓவர்ஸ்ல 45 என்னமோ, அந்த 45 தான் ஆவேஷ் கானும் கொடுத்திருப்பாரு. அப்படிங்கும் போது யூ ஹாவ் அ லைசன்ஸ் டு சி அக்ஷர் பட்டேல் கமிங் அட் நம்பர் 8. அது ஒரு தில்லாலங்கடி மூவ், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் பவர் பிளேல ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாம பியூட்டிஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணாரு. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் தான் அது வந்து தேர்ட் செகண்ட் T20 in P by not using அக்ஷர் பட்டேல். லுக், எவ்ரி ஒன் இஸ் ஹியூமன். குறை சொல்லணும்னா எப்படி வேணாலும் குறை சொல்லலாம். அந்த மாதிரிலாம் குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் கேப்டன்சி ஹஸ் பீன் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட். இட் லுக்ஸ் வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். அது வந்து ஒரு நல்ல சைன் தட் இந்தியா இன்னும் ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் இருக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா, ஏன்னா சஞ்சு சாம்சனும் சொன்னாராம், போய் 7 மேட்சுக்கு இனிமே நீங்க தான் ஆடுறீங்க, நீங்க தான் ஓப்பனர் அப்படின்னு சஞ்சு சொன்னதான் சஞ்சுவே சொல்லியிருக்காரு. பிளேயர்ஸ் இவ்வளவு பேக் பண்றாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸ்ட்ராட்டஜிக்கலி கரெக்ட் நீங்களும் சொல்றீங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பிளஸ். அதுல முக்கியமான பிளஸ் கையோட கேப்டன்சி. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அடி மேல அடி. அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்ததுல இருந்து இங்கேயும் வந்து இப்ப இந்தியாட்டையும் T20 அடி வாங்கிட்டாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் எல்லாமே சொல்லிடுங்க. என்ன பண்ணுவாங்க? இப்ப ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் அப்படின்னு. அது சொல்றதுக்கு ஒரு இது இருக்குல்ல. செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் சப்பக்கட்டு கட்டுவாங்கன்னு சொல்றேன் நான். அததான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க வந்து ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸோட பேட்டிங் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி a பாசிட்டிவ். 4 மேட்ச்ல 113 ரன் அடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் தி டோர்னமெண்ட் ஃபார் தம். 4 மேட்ச்ல 113 ரன் அடிச்சிருக்கிறது. அப்படிங்கும் போது யூ காட் ஹெவி வெயிட்ஸ் லைக் மில்லர், கிளாசன், ஐடன் மாக்ரம். இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், நான் பேரு மென்ஷன் பண்ண விரும்பல. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட சொன்னேன். ட்ரைடு, டெஸ்டட், ஃபெயில்டு. ட்ரைடு இவ்வளவு ஓகே பார்த்துட்டேன். டெஸ்டட் இவ்வளவு நம்பர் ஆஃப் சான்ஸ் கொடுத்துட்டேன். ஃபெயில்டு லாய்க்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா விட்டுருங்க. திருப்பி இந்த சௌமியா சர்க்கார் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 27 கம்பேக்கு, 33 கம்பேக்கு, 9 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அது என்னன்னா உங்க டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர், இந்த டேலண்ட் ஸ்கவுட்டிங் எவ்வளவு பண்றாங்க. நான் டொமஸ்டிக் டீமோட இருக்கேன், நான் பாக்குறேன் ஒவ்வொரு மேட்சும். யாரா மீன் பண்றாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க. பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பட் வியூவர்ஸ் கமெண்ட்ல போடுங்க. நான் எப்பவுமே பாருங்களேன், குறை அப்படின்னு சொன்னா ரொம்ப கம்மியா வந்துட்டு குறையா இருக்கும்போது சொல்லுவேன் ஒழிய பேரை சொல்லி இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க வந்து விளையாடுறதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து பேரை சொல்லவே விரும்ப மாட்டேன். ஏன்னா எல்லாரோட ஆம்பிஷன் அது கண்ட்ரிக்கு ஆடணும், இது பண்ணணும். அப்படிங்கும் போது இப்பெல்லாம் செலக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கழுத கட்டா குட்டிச்சவருன்றது தான். திருப்பி 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 உங்களுக்கு ஒரு இதுவே இல்லாம ஒரு பண்ணாம எந்த எப்படி நீங்க ஒட்டினில் பாட்மேன் மாதிரி ஒரு பிளேயரை நீங்க இது பண்ணி யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், அந்த சிம்லான் எல்லாம் பாவம் யங்ஸ்டர் ஹை வேர்ல்டுல போய் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போலிங் கொடுக்குறீங்களா? ஒரு மனசாட்சி வேணாமையா உங்களுக்கு? கெரியரே முடிஞ்சிடும். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க? லாய்க்கே இல்லை, எப்படியா இவெல்லாம் ஆடுறாங்க. டீசென்டான டேலண்ட் நான் இல்லைன்னு சொல்ல. இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்லாம் ஹை வேர்ல்ட்ல போலிங் போறதெல்லாம் கஷ்டம். ரொம்ப ஸ்கில்டியா இந்தியன் பிளேயர்ஸ். அப்படிங்கும்போது ஒரு கோடி ஃபாஸ்ட் போலர்ஸ் என்னால சொல்ல முடியும். கிடியோன் பீட்டர்ஸ் ஒருத்தர் இருக்காரு, வெச்சு 140 பிச்சிருவாரு. வெஸ்லி பெட்ஜான் ஒருத்தர் இருக்காரு, இப்படி போடுவாரு, இப்படி போடுவாரு, இப்படி போடுவாரு, குயிக்கா போடுவாரு.
அவர் அந்த கயானா சூப்பர் லீக் எடுத்துன்னு போகணும்னு பார்த்தேன். இப்போ பேசுறேன் சார், என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்றாரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார் நானே, என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்றாரு. இல்லைன்னா இந்த கயானா சூப்பர் லீக் கூட்டு போயிருப்பேன் ஓவர்சீஸ் பாஸ்போர்டரா. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கும் போது எதையுமே நீங்க பார்க்காம வந்து டீம் அடி. இந்த ஃபார்டைன் மாதிரி ஒரு ஆள், பியான் ஃபார்டைன் சொல்றேன் பாருங்க, நூல் பிடிச்ச மாதிரி போட்டுருவாரு இந்த வாண்டரஸ்ல. வாண்டரஸ்ல பிறந்து வளர்ந்தவர் அவரு. 4 ஓவர்ல 37 ரன் சல்லிசா போட்டு போயினே இருப்பாரு. ஒரு டீமையும் செலக்ட் பண்ண தெரியல, யாரை எப்படி விடுறது எதுவுமே தெரியல. அதான் நான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப திருப்பி அதே தான் பேசிட்டு இருக்காங்க. நோ டீம் ஹஸ் அச்சீவ்ட் இன் த பாஸ்ட், திஸ் டீம் ஹஸ் அச்சீவ்ட் பை ரீச்சிங் த ஃபைனல்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், 3 டீம் சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் சவுத் ஆப்பிரிக்கா. ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் வந்துட்டு we had a குட் டோர்னமெண்ட் சொல்லாதீங்க, 32 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு ரஞ்சி டிராபி டீம் 87 கடைசியில ஜெயிச்சாங்க. கடப்பார டீம் ஒவ்வொரு தரையும் கிட்ட 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 போய் தோக்குறாங்க. திருப்பி இந்த தடவை கிட்ட போய் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி வி குடன் கிராஸ் த லைன். சொல்லாதீங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்க பார்க்காத ஃபைனல் கிடையாது, பிளே ஆஃப் கிடையாது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம். இதுக்கு மேல பிளே ஆஃப்ஸுக்கு வந்துட்டு வி டிட் வெல்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு, அதுக்கு மேல ஒரு படி அச்சீவ் பண்ணோம். இப்ப பஞ்சாப் கிங்ஸ் செமிஃபைனல் வர்றாங்களா, 2 பக்கமும் கையை தூக்கி சொல்லுவேன், ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். 10 வருஷமா குவாலிஃபை ஆகலாம், அது அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட். இந்த 3 டீமை நான் சொன்ன பாருங்க, the only one thing where you can put your head high and say I've done well is by winning a tournament. ஸோ நீங்க கடைசியா கேட்டீங்க ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு. சவுத் ஆப்பிரிக்கா அதை அப்படியே மறந்துட்டு இந்த WTC ஃபைனல்ஸ் 4 ஹோம் டெஸ்ட் வருது. அதுவும் அவங்களே மண்ணள்ளி போட்டுட்டு இருக்காங்க. பி பிச் எப்படி திரும்பிச்சு பாத்தீங்கல்ல. ஸ்ரீலங்காவோட ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கு, அந்த பிரபாத் ஜெயசூர்யா வச்சு நோண்டிடுவாரு. டர்பன்ல வேற ஒரு டெஸ்ட் மேட்ச் இருக்கு. டர்பன்லயும் பியிலையும் போட்டிருக்காங்க ஸ்ரீலங்காவோட டெஸ்ட் மேட்ச். எப்படிப்பட்ட புத்திசாலிங்க நீங்க யோசிச்சு பாருங்க. சப்கான்டினென்ட், அதுவும் போன வருஷம் ஸ்ரீலங்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏசியன் டீம் டு வின் டெஸ்ட் சீரீஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா. எங்க ஜெயிச்சாங்க? டர்பன்லயும் பியிலையும் தான் ஜெயிச்சாங்க. அப்பயும் 2 மேட்ச் அங்கதான் போட்டாங்க, அங்கதான் ஜெயிச்சாங்க. இப்ப WTC ஃபைனல்ஸ் ஹேங்கிங் பேலன்ஸ் திருப்பி அங்கேயே போட்டிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ ஆன் த ரைஸ், ஸ்ரீலங்கா இஸ் ஆல்சோ ஆன் த ரைஸ். இதை குயிக்கா மறந்துட்டு ஹவு தேர் கோயிங் டு ரீக்ரூப் அண்ட் கெட் பேக் டு WTC தான் பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி எவ்ரி திங் ஆன் பாயிண்ட். கம் 2026 India will defend the T20 World Cup in India. அதான் நான் இப்பயே சொல்லிடுறேன். The way the youngsters are putting their hand up, kudos to India. Only India deserve to win. Even as a South Africa supporter, I'm putting my head high and say South Africa never arrived. India are the deserved winners. We'll come back again. அடுத்த எபிசோடு ரொம்ப பெருசு. என்னன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. பார்டர் கவாஸ்கர் டிராபி அந்த ஆப்டஸ் ஸ்டேடியம் பர்த்ல சும்மா கமலஹாசன் சொல்லுவாரு, சின்னதுதான் குட்டி அப்படின்னு. இவ்வளவு பெரிய புலி, பால் தொண்டைக்கு வரும். நல்லா தெரியும் எனக்கு கண்டிஷன்ஸ். அங்க போய் ஒரு ஒன்டே அடிச்சோம் ஆஸ்திரேலியாவை, அந்த போலிங் அட்டாக் வச்சிருக்கிற ஆஸ்திரேலியாவை. பிச்சு எப்படி இருக்கும், இந்தியா என்ன பிளேயிங் காம்பினேஷன் ஆடணும் அப்படின்றத we are going to shift straight away to Border Gavaskar Trophy preview for the first test match against India and Australia in Perth starting on November 22. We'll come back and entertain you for that episode with only your octopus. Until we come back, thanks a lot and bye bye.